Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Excuse me, madam. வாங்க கௌதம், உள்ள வாங்க. உட்காருங்க. மேடம், இப்பதான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். காட்ஸ் கிரேஸ், நீங்களே வந்துட்டீங்க. என்னையா? எதுக்கு? அது அது பஞ்சபல் ஸ்டாக் பத்தி கேட்கலான்னு நினைச்சேன்னு சொல்ல வந்தேன். ஸ்டாக்லெஸ் பண்ணனும், நான் போய் அனுப்பிடுறேன் மேடம். அத விடுங்க. ஆமா, எதுக்கு திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அது வந்து உங்ககிட்ட சொல்லுங்க. என்ன? அது ஏன் வேலையும் கொஞ்சம் சேர்த்து பாக்குறேன். நான் பூஜா மேடம் கிட்ட அட்வான்ஸ் கேட்டுட்டு வரேன். சரி, தேங்க்ஸ். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு. என்ன விஷயம்? என்ன சொல்ல போறீங்க? என்ன கௌதம், சொல்லுங்க. அது வந்து நான் சொன்னா மறுக்க மாட்டீங்களே? மறுக்கிற அளவுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஒருவேளை நான் கௌதம லவ் பண்ற மாதிரி கௌதமும் என்ன லவ் பண்றாரோ? அப்போ என்கிட்ட லவ் சொல்லதான் இப்படி சங்கடப்படுறாரு. நீங்க தைரியமா சொல்லுங்க, நான் மறுக்க மாட்டேன். அது ஒண்ணும் இல்ல. எனக்கு சீக்கிரம் சொல்லுங்க. ஏன் இவ்வளவு ஆர்வமா இருந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. என்ன நினைக்கிறீங்களோ அத தைரியமா சொல்லுங்க. என்ன விஷயம்? எனக்கு ஒரு 25,000 ரூபாய் பணம் அட்வான்ஸா வேணும். பணமா? ஆமா மேடம், என் ஃபேமிலில ஒரு அவசர தேவை, அதான் கேக்குறேன். இவ்வளவுதானா? இததான் கேட்க வந்தீங்களா? ஏன், நீங்க என்ன நினைச்சீங்க? நான் என்னென்னமோ நினைச்சேன். என்ன சொன்னீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. பணம் தானே, தரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடத்தை பார்க்கணும். உள்ள ஸ்டோர் கீப்பரோட பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இத கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன். பரவாயில்ல கௌதம், நீங்க பணத்தை கொடுக்கலனாலும் நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த கம்பெனிக்கே ஓனர் ஆக போறீங்க, அதான். இல்ல கௌதம், கோயில்ல என் கம்மலை திரும்ப கொடுத்தப்பவே உங்க நேர்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பணத்தை கொடுக்காமலே போயிடுவீங்க, அந்த அர்த்தத்துல தான் நான் சொன்னேன். ஐயோ, டைம் வேற ஆகுது, மிஷின் வேற ஓடிட்டு இருக்கு. அட்வான்ஸ் ரெசிப்ட் தாங்க மேடம், நான் சைன் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடுங்க. இல்ல, பண விஷயத்துல கரெக்டா இருக்கணும், கொடுங்க. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். ஏன் எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க. இல்ல மேடம், ஸ்டோர் ரூம்ல நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க கௌதம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். முக்கியமான விஷயமா? சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? அது
உங்களை என்ன மேடம் சொல்லுங்க. அ, அது நான் நான் உங்களை இவங்க எதுக்கு ஃபோன் பண்றாங்க? ஹலோ, சொல்லுங்க. சாரி மேடம், உங்களை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப நேரமா உங்க ரூம் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அப்படியா? ஸ்டோர் ரூம் கீப்பர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவரு போனதும் உள்ள வாங்க. ஆ ஓகே மேடம். சொல்லுங்க மேடம், ஏதோ சொல்ல வந்தீங்களே. அது என்னன்னா, இலக்கியா வர வெளியே இருக்காங்க. இப்ப பார்த்து நான் என் லவ்வ சொல்லி கௌதம் ஒருவேளை ஏதாவது நெகட்டிவா சொல்ல போய் அது இலக்கியாவுக்கு தெரிஞ்சா சிக்கல் ஆயிடுமே. வேண்டாம், அப்புறமா கௌதம் கிட்ட லவ்வ சொல்லிக்கலாம். மேடம் என்ன விஷயம்? அது ஏதோ சொல்ல வந்தேன், அதுக்குள்ள மறந்துட்டேன். எனக்கு ஞாபகம் வந்ததை நான் உங்ககிட்ட சொல்றேன். சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். மேடம், ஸ்டோர் கீப்பர் போயிட்டாரு. நீங்க இப்போ போய் மேடம் பார்க்கலாம். சரி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க வாங்க இலக்கியா, என்ன விஷயம்? அது ஒரு 25,000 ரூபாய் பணம் அட்வான்ஸா கிடைக்குமா மேடம்? 25,000? உங்களுக்கும் வேணுமா? உங்களுக்குமானா புரியல மேடம். அது வந்து சரி, அதை விடுங்க. நீங்க வேலைக்கு வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள அட்வான்ஸ் கேக்குறீங்களே, எப்படி தர்றது? நானும் இதையே தான் நினைச்சு தயங்கிட்டே வந்தேன். ஆனா என் குடும்பத்துல அவசரமா ஒரு செலவு, அதான் மேடம் கேக்குறேன். மேடம் ப்ளீஸ் மேடம், கொடுக்குற அட்வான்ஸை மாசம் மாசம் என் சம்பளத்துல புடிச்சுக்கோங்க. என் அத்தையோட மனசுல இருக்கிற வருத்தத்தை தீர்த்து வைக்கணும். அதுக்குதான் மேடம் இந்த பணம் தேவைப்படுது. சரி, நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதால நான் கொடுக்கறேன். நான் கேஷியர் கிட்ட சொல்றேன், வேலை முடிஞ்சு போகும்போது வாங்கிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் வரேன். இந்நேரம் நான் உங்ககிட்ட என் லவ்வ சொல்லிருப்பேன். அதுக்குள்ள இலக்கியா வந்து தடுத்துட்டாங்க. ஆனா அடுத்த சந்தர்ப்பத்துல நிச்சயமா என்னோட விருப்பத்தை சொல்லுவேன். ஏ ரேவதி, என்ன இலக்கியா கௌதம இன்னும் காணோம்? அதான் நானும் பாத்துட்டு இருக்கேன். நேரத்திலே வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியலையே, லேட் ஆகுது. அட, இதோ வந்துட்டாங்க. சொல்லி முடிக்கல. வாங்க, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? என்ன டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, நீங்க 2 பேரும் தனித்தனியா வேற வேற வேலை தானே பாக்குறீங்க, அப்புறம் எப்படி சேர்ந்து வரீங்க? அது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி வேலையை முடிச்சிட்டு வரோம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்?
அத்தை கேக்குறாங்கல்ல கௌதம், நீங்களே உங்க கையால கொடுத்துறீங்களா? இல்ல நீயே உன் கையால ஜானு கொடு. என்ன 2 பேரும் நீ கூட நான் கூடன்னு விளையாண்டுட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. என்ன? இந்தாங்க உங்க தாலி செயின். அடகு கடையில இருந்து உங்க தாலியை மீட்டுட்டோம். ஆமா, இந்த தாலியை எப்படி மீட்டீங்க? இத மீட்கிறதுக்கு 2 லட்சம் தேவைப்படுமே, அவ்வளவு பணம் ஏது? அதான் எல்ஐசி பணம் 1.5 லட்சம் வந்தது இல்ல. அதோட நாங்க வேலை செய்யற இடத்துல ஆளுக்கு 25,000 ரூபாய் அட்வான்ஸா வாங்கி சேர்த்து அடகு கடைக்கு போய் தாலி செயினை மீட்டுட்டோம். நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. ஆனா வேலைக்கு போன கொஞ்ச நாள்லயே அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி சிரமத்துல மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், கவலைப்படாதீங்க. ஏன்பா, அந்த 1.5 லட்சம் ரூபாவை பேங்க்ல போட்டிருந்தீங்கன்னா அந்த வட்டியில நம்ம வீட்டு செலவுக்கு ஏதாவது செலவு பண்ணிருக்கலாம்ல. பேங்க்ல வர்ற வட்டியை விட அடகு கடையில வர்ற வட்டி ஜாஸ்தி அத்தை. அது கணக்கு போட்டுதான் நாங்க இந்த முடிவே எடுத்தோம். ஓ, அப்போ வட்டிக்காக தான் எனக்கு என் தாலியை திரும்ப தந்திருக்கீங்க. நானும் என்னமோ என் மருமகளுக்கு என் மேல இருக்கிற பாசத்துல இதை மீட்டு கொடுத்திருக்கான்னு நினைச்சேன். என்ன? சும்மா சொன்னேன். சரி, உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசையா தாலி செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க, கழுத்துல போட்டுக்கோ. சரி. அத்தை ஒரு நிமிஷம். அந்த தாலியை காட்டுங்க அத்தை. கொடு. இப்ப கழுத்துல போட்டுக்கோங்க. ஜானு முகத்துல சந்தோஷத்தை பாரு. இருக்காதா பின்ன? அத்தை உயிரா நினைக்கிற தாலிய நம்ம கஷ்டத்தை பார்த்து நமக்காக கட்டி அடமானம் வச்சாங்க. இப்ப அது மறுபடியும் கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம் இருக்கதானே செய்யும். நீ சொல்றது சரிதான். கழுத்துல தாலி இல்லாம ஜானுவை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த உலகம் எவ்வளவு டிஜிட்டலா மாறினாலும் தாலி சென்டிமெண்ட்ங்கிறது எப்பவுமே மாறவே மாறாது. ஆமா கௌதம், தாலிங்கிறது வெறும் நகை இல்ல, அது கௌரவம். அது தான் கழுத்துல ஏறணும்னு எவ்வளவு பொண்ணுங்க கோயிலுக்கு போய் கடவுளை வேண்டிக்கிறாங்க தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு எப்பவுமே தாலிங்கிறது வாழ்க்கைக்கான பாதுகாப்பு. அது ஆணும் பெண்ணும் இணைஞ்சு பயணம் செய்யறதுக்கான ஒரு பந்தம் முடிச்சு. தாலியோட அருமை அதை கழுத்துல போட்டிருக்கவங்களுக்கு தான் தெரியும். மத்தவங்க அதை புரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. என்னங்க அத்தை? அம்மா அம்மா சாரிம்மா. நீங்க இருக்கிறது தெரியாம தாலிய பத்தி எதேதோ பேசிட்டேன். தப்புதான், மன்னிச்சுங்க. சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுவும் நினைக்கல, விடு. இல்ல அத்தை, உங்க வேதனை எங்களுக்கு புரியாம இல்ல. நீங்க எவ்வளவு வேதனைப்படுறீங்கன்னு உங்க முகமே சொல்லுது. இது பாருங்க, ஜானு கழுத்துல தாலி இல்லாதப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சோ அதே கஷ்டம் தான் உங்க கழுத்தை பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. ஆனா ஜானுக்கு தாலியை மீட்டு தந்த மாதிரி உங்களுக்கு என்னால எதையும் செய்ய முடியல. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. உங்களை ஏமாத்தினவன் யாருன்னு சொல்லுங்க. அவனை தரதரன் இழுத்துட்டு வந்து உங்க கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். கௌதம், விடுங்க கௌதம். அது இப்போ நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? ரேவதி அம்மாவை நம்ப வச்சு ஏமாத்தினதுக்கு யாருன்னு எத்தனையோ தடவை கேட்டுட்டேன். ஆனா இவங்க தான் சொல்லவே மாட்டேங்கிறாங்க.
அந்த ஆள் யாருன்னு மட்டும் அம்மா சொல்லட்டும். அப்புறம் பாரு, அவன் யாரா இருந்தாலும் தூக்கிட்டு வந்து இவங்களுக்கு தாலி கட்ட வைக்கிறேன். அம்மா சொல்லுங்க, அந்த அயோக்கியன் யாரு? இத்தனை நாள் அவனை பத்தி நீங்க சொல்லாம மறைச்சதெல்லாம் போதும். இப்போவாச்சும் சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. அம்மாவோட வேதனை தீர்த்து வைக்கிறது ஒரு மகனோட கடமை. உங்களை ஏமாத்திரமா யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அவனை நான் கொண்டு வரேன். ஐயோ, கௌதம் பேசினது ஜானகி அத்தை கேட்டுட்டாங்க போல இருக்கே. கௌதம், என்ன பேசுறீங்க? நீங்க ரேவதி அம்மாவை அம்மா மாதிரி நினைக்கலாம். அதுக்காக பெத்த அம்மாவை கேக்குற மாதிரி அவங்கள ஏமாத்தினவரை சொல்லுங்கன்னு வற்புறுத்தலாமா? ரேவதி அம்மாவும் உங்களை மக மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்காக நீங்க அவங்க சொந்த பிள்ளை ஆயிடுவீங்களா? இதுவே அவங்க பெத்த புள்ள கேட்டிருந்தா தனக்கு துரோகம் செஞ்சது யாருன்னு சொல்லிருப்பாங்க இல்லம்மா? இலக்கியா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் அம்மா புள்ளன்னு பாசத்துல சொல்லிக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குல்ல. அதை மீறி நீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கம்பல் பண்ண கூடாது கௌதம். ஆமாமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அது வந்து ரேவதி அம்மா தனக்கு தாலி இல்லையன்னு ஃபீல் பண்ணதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். சாரிமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல, என் புள்ள இருந்திருந்தா பொண்ண மாதிரி தான் அக்கறைப்பட்டு பேசியிருப்பான். பரவாயில்ல, விடு. கண்டதை யோசிக்காத. ரேவதி, என் தாலியை மீட்டு கொண்டு வந்த சந்தோஷத்துல கௌதம் மனசுல பட்டதை சொல்லிட்டான். நீ ஒன்னும் தப்பா நினைக்காத. உனக்கு தாலி கொடி இல்லைன்னா என்ன, தொப்புள் கொடி இருக்குல்ல, அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. இலக்கியா, அடுப்புல இட்லி வச்சிருக்கேமா, அதை அணைச்சிரு. கௌதம், நீயும் போய் கை கால் கழுவிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். சரிச்சா. ரேவதி, ஏதோ தெரியாம பேசிட்டான், நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. என்ன? வா, டிஃபன் சாப்பிடலாம். வா. குழந்தைங்க, ஆயம்மா எல்லாரும் தூங்கிட்டாங்க. இனி போய் ரேவதியோட ஃபைலை தேட வேண்டியதான். இதுதான். இதுதான் அந்த 1995 ஃபைலு. சொல்லுப்பா, உன் போனை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? சார், நீங்க கேட்ட ரேவதி ஃபைலை எடுத்துட்டேன் சார். நிஜமாவா? நல்லா பாத்தியா? அது ரேவதி ஃபைல் தானே? அதே தான் சார். இப்பதான் ரேக்குள்ள தேடி கண்டுபிடிச்சேன் சார். அந்த ஃபைலு இப்ப என் கையில தான் இருக்கு. சூப்பர்ப்பா. அந்த ஃபைலை வாங்க உடனே கிளம்பி வரட்டுமா? சார் சார், வேணாம். செக்யூரிட்டி பார்த்தா சிக்கலாயிடும் சார். நாளைக்கு வலசரவாக்கம் பார்க் பக்கத்துல இருக்கிற ரோட்டுக்கு வந்துருங்க. நான் ஃபைலை கொண்டு வந்துடுறேன். ஓகே, நான் வந்துடுறேன். தேங்க்யூ சார். அந்த ஃபைல்ல நிச்சயமா அந்த பையன் யாரு, எங்க இருக்காங்கிற டீட்டெயில் இருக்கும். நாளைக்கு அந்த ஃபைல் என் கையில கிடைக்கட்டும்.
அப்புறம் இருக்கு அந்த ரேவதி. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.